மெரினாவில் விமானப்படை சாகசம் முடிந்து மக்கள் வீடு திரும்புவதால் சென்னை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வேளச்சேரி ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெய்சங்கர். விவரங்கள். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இன்று 6ஆம் தேதியே சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மின்சார் ரெக்கார்டு பதிவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதியிலிருந்து அதிக அளவில் காலை முதலே இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கான ஏராளமானோர் திறந்து கொண்டனர். இந்த நிலையில் தென்சென்னை பகுதியான வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து இந்த பறக்கும் ரயில் மார்க்கமாக அதிகம் பேர் பயணம் செய்து அந்த விமான சாகச நிகழ்ச்சி கண்டுகளித்தனர். ஆனால் போகும்போதும் அவர்களுக்கு போதிய அளவில் ட்ரெயின் பற்றாக்குறையே காணப்பட்டது. இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்து தற்போது திரும்பி வருகிறார்கள். ஆனால் அந்த ரயில் வரும்போது இந்த ரயில் முழுவதுமே பயணிகள் அந்த விமான சாகசத்தை கண்டுகளித்த அந்த பயணிகள் இறங்குகிறார்கள். குறிப்பாக இந்த தரமணி, வேளச்சேரி, பெருங்குடி உள்ளிட்ட இந்த பகுதியில் இறங்கும் காட்சியை தான் பார்க்கிறோம். அந்த வேளச்சேரியில் அதிக அளவு பயணிகள் கூட்ட நெரிசலில் இறங்கி அவர்கள் அந்த பகுதியை வெளியேறி வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியே ஒரு மக்கள் அதிகம் கூடும் பகுதியாக காட்சியளிக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.